இருந்து அவன் தடையில இருந்து நாம என்ன செய்யறோம்? அந்த தடைய அவன் பிடியிலிருந்து தடையிலிருந்து நீக்கி அல்லாஹ்வுல சரணடைகிறோமா? இப்படி சரணடைகிறதுக்கு சொல்றதுதான் சுஜூது. நிலத்தில கொண்டு போய் நெற்றிய வைக்கிறது இருக்கே, அது சுஜூது இல்லை, அது பௌதீகமாக தந்த விளக்கம். நாம கொண்டு போய் இப்ப கிப்லாவை நோக்கி நம்மளோட சுஜூதை கொண்டு போய் வைக்கிறேங்கிறது தான் அல்லாஹ்வுல கொண்டு போய் வைக்கிறது. அல்லாஹ்வை நம்புறது, அவன் இருக்கிற இருப்பை நோக்கி நாம நினைக்கிறது. இப்ப நாம கிப்லாவை நோக்கி தொழுகிறோம். நாம் இப்ப எங்க கொண்டு போய் சுஜூத் சரணடைகிறோம்? அவன்ல சரணடைகிறோம். இந்த சரணடைகிற விஷயத்தில ஆரம்ப கட்டத்தில நிற்கும். இதுல பூரணமாக சரணடைகிற நிலை படிப்படியாக வரும். ஒரு நாள் விடாம திக்கிற செஞ்சமண்டா, ஞாபகப்படுத்துறதுக்காக நீ தொழு, அக்கிமி ஸலாத்த லிக்ரி, நினைவுபடுத்துறதுக்காக நீ தொழு என்கிற அந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தல் முறைப்படி நடந்தா, முறைப்படி செஞ்சுக்கிட்டே போனோம்னா நாம தொழுகிற இல்லைன்ற அர்த்தம். உண்மையா நாம தான் தொழுகிறோமா? நம்மளதான் தொழுகையா? அப்ப இந்த தொழுகையை முறைப்படி அறிஞ்சி முறைப்படி விளங்கி அந்த தொழுகையில அல்லாஹ்வை நினைவுபடுத்துற அந்த முறைக்கு அறிவை கொண்டு நினைவுபடுத்தினோம்டா நம்மளோட கல்வெல்லாம் சாந்தி பெற்று சாந்தி மார்க்கத்தை நோக்கி நிலையான சாந்தியோட இருக்கிற இருப்பு நிலைக்கு போவோம், கொண்டு போகும். இதுதான் மார்க்கம் என்று சொன்னது. இதுதான் எனக்கு நேரான அந்த பாதையை காட்டு என்று அல்லாஹ்கிட்ட நாம கேட்ட பாதை. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நல்லடியார்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், ரசூல்மார்கள் போன அந்த நேரான பாதையை எனக்கு காட்டு. கேட்டோமா இல்லையா? அந்த பாதையை கேட்டு அந்த பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டினான் என்றா அந்த பாதையால போக்குள்ள நபிமார்களையும் சந்திக்கணுமா இல்லையா? அந்த பாதையால போன எல்லாரும் இருக்காளா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் முதலாம் வானத்தில ஆதன் நபி, இரண்டாம் வானத்தில ஈசா நபி, இப்படி படிப்படியா நபிமாரை சந்திச்சு 6ஆம் வானத்தில மூசா நபி, 7ஆம் வானத்தில இப்ராஹிம் நபி என்று சந்திச்சாலா இல்லையா? அந்த பாதையால அந்த வழியால நாம போக்குள்ள அல்லாஹ்வை நோக்கி போற அந்த பாதையில இப்ப நாமையும் சந்திக்க மாட்டோமா? அப்ப நபிமார்களை அந்த பாதையால போன ஆட்களோட பாதையை கேட்டு ஏன் அவர்களையும் சந்திச்சுட்டு சிதறத்தில் முந்தகா போய் லிகா வரைக்கும் இறை தரிசனத்தை, இறை ஐக்கியத்தை, இறைவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு போற வழிதான் இப்ப நாம இன்னும் விளக்கி தந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வழியை மறைச்சி, இந்த வழியை பிரட்டி, இந்த களிமாவுக்கு வேற கருத்து கொடுத்து வேற அர்த்தம் எடுத்து மனிதர்களை நரகத்தில கொண்டு போய் நிரப்புற வேலையே யாரு செஞ்சுக்கிட்டு இருக்கா? இப்ப அவனுக்கு பேருதான் ஹன்னா, ஷைத்தான். அவன் ஜின்னிலையும் இன்சிலையும் இருக்கான். அப்போ ஜின்னையும் இன்சையும் கொண்டுதான் அவன் மனிதர்களை என்ன செய்யறான்? இந்த பாதைக்கு போகாம தடை செஞ்சு அவன் சொன்ன அந்த சவால், நான் நரகத்தை நிரப்புவேன், நரகத்தில போடுவேன் என்று சொல்லல, நரகத்தை நிரப்புவேன். நிரப்புவேன் என்றா அவ்வளவு அதிகமான ஆட்கள் தேவைப்படும். நரகம் எப்படி எப்ப நிரம்பும்? அப்படி என்ன மனிதர்கள் அதிகமானவர்களை தடை செஞ்சு இன்றைக்கு நரகத்தை நிரப்புற வேலையை ஜின்னிலையும் இன்சிலையும் இருந்துக்கிட்டு ஷைத்தான் பார்க்கான் என்கிறது புரிஞ்சு கொள்ற அறிவு வாரதெல்லாம் இந்த உள்ளத்தில் உறங்குற இந்த அறிவு தட்டி எழுப்பப்படாம தெரிய வேண்டி வராது, தெரிகிற இடம் பிடிபடாது. அவகையில் என்ன செய்வாங்க? நாம நேரான வழியில போறோம், நான் நேரான வழியில இருக்கோம்,
நாம மறுமைக்கு போனா நமக்கு ஜன்னத்து சுவருதான் என்ன செய்வாங்க நம்பி தொழுவராக வாழ்றாரு. நாளைக்கு அவரோட மூஞ்சிலே தூக்கி எறியப்படுற தொழுகைதான் நாம தொழுகிற தொழுகை என்று சொல்லி இன்னும் அவர்களுக்கு புரியிற இடத்துக்கு வரல. காரணம், அந்த உறங்கி கிடக்கிற அறிவு இன்னும் தட்டி எழுப்பப்படலை. அப்ப இதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு மார்க்கம் என்றா என்ன, பாதை என்றா என்ன, ரசூல் நபிமார்கள் போன அந்த வழி என்றா என்ன, அல்லாவை நினைவுபடுத்துறது, அல்லாவை நம்புறது, அல்லாவிடத்தில அல்லாஹ் இருக்கிற அந்த இருப்பை நோக்கி அணுகிறது எப்படி என்றெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கும் அறிவு கிடைச்சிருக்கண்டா, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த கிடைச்ச அறிவை கொண்டு, இந்த வழிகாட்டலை கொண்டு அனுபவத்திலே, உங்களோட சொந்த அனுபவத்திலே ஹக்குத்தான் என்று சொல்லி உங்களோட சொந்த அனுபவத்தில உணர்ற விக்கிர செய்ய, தியானத்தை செய்ய. மட்டும் கைவிட்டு போறா விக்கிர் தியானம் நீங்க நினைவுபடுத்துறதுல இருந்து உங்களை மறதிக்கு கொண்டா, மறதிக்கு வந்தா அது அல்லாஹ் உங்களை அவன் வழிக்கு கூப்பிடுறான், செய்தான் அதை தடை செய்து அவன் வழிக்கு கூப்பிடுறான் என்று புரிஞ்சுக்க போதுமா? இப்ப ஜின்களையும் இன்சானையும் நரகத்துல இன்சானையும் ஜின்களையும் கொண்டு நிரப்புவென்று சொல்லி இருக்குதானே. இப்ப பூமியில வாழக்கூடிய விலங்கினம் இருக்குதானே, அதோட நிலை என்னவா இருக்கும்? அல்லாஹ் ஒரு வேத வசனம் ஒன்றைக்கு, நாங்கள் மனிதர்களை நரகத்துக்குரிய எரிகட்டைகளாக படைத்திருக்கிறோம் என்றொரு வேத வசனம் இருக்கு. மனிதர்களை நரகத்துக்குரிய எரிகட்டைகளாக. அப்ப நரகம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்டா அதுக்கு என்ன செய்யணும்? எரிக்கப்படுற கட்டைகளை போடணுமா? வணங்கிட்டா. அப்ப அந்த எரிகட்டைகளாக படைச்சிருக்கிறோம் என்று ஒரு வேத வசனம் இருக்கு. நாளைக்கு நாம பயாசாகட்ட இந்த கேள்வியில வந்து நாளைக்கு நாம் இந்த உறவாட்டத்தை கொஞ்சம் ஆரம்பிப்போமா?